தலைப்பில் உங்கள் மத்தியில் சில வார்த்தைகளை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இன்றைக்கு கிருபை நம்ம வாழ்க்கையில் அருமையான சகோதரர் வின்சன் சொன்னது போல் அவர் வாடிக்கையாக டீ கடையில் டீ குடிச்சிருந்தவர் அவர் திடீர்னு காணாம போயிட்டார். ஆள் இறங்கும்போது கடை சாத்திருக்கும்போது அது என்ன ரீசன் பார்த்தா கடைசியில் அவர் மரணத்தில் போயிட்டார். கடந்த வாரத்தில் ஸ்ரீரங்கத்தில் எனக்கு ஸ்ரீரங்கம் பகுதியில் ஒரு சகோதரர் தெரியும். அங்கே அவருடைய மனைவி திடீர்னு ஒரு 47 வயசு தான் இருக்கும். அவங்க திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஆகி அவங்க மரிச்சு போயிட்டாங்க. ரொம்ப ஸ்ரீரங்கத்தில் நடந்த ஒரு சம்பவம். எனக்கு வாடிக்கையாக நான் அந்த ஏரியாவில் எனக்கு நிறைய பேர் பழக்கம். அந்த சகோதரி திடீர்னு மரணத்துக்கு உள்ளாக போயிட்டாங்க. வயசு 2 பசங்க இருக்காங்க, திருமணம் செய்து கொடுக்கல. அந்த ஐயா நல்லா நம்ம ஒரு புறஜாதி தான். நம்ம அவங்கள்ட்ட நான் அதிகமாக பேசுவேன், விசாரிப்பேன். நேற்று அவர் பார்க்கும்போது நிர்பந்தத்தில் அவர் திடீர்னு எனக்கு அந்த காரியம் என் மனசை கொஞ்சம் வேதனைப்படுத்திச்சு. இப்படி நான் என்ன சொல்கிறேன்னாக்க, இன்றைக்கி ஆண்டவர் விவரம்ல வேதத்தில் நான் வாசித்தோம், இன்றைக்கி கூட வாசித்தோம். மரணம் வாசல்லேருந்து தூக்கி எடுக்கிற இந்த 9ஆம் சங்கீதத்தில் வாசித்தேன் பார்த்தீங்களா? அந்த வசனத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 9ஆம் சங்கீதத்தில் அந்த வசனத்தை வாசிங்களேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மரணம் வாசல்லேருந்து தூக்கி விடுகிற வாசித்த சங்கீதம் தாம்மா 9ஆம் சங்கீதம். கர்த்தாவே பாருங்களேன், மரண வாசலிருந்து தூக்கி எடுக்கிற கர்த்தர். இன்னைக்கு மரணத்தின் விளிம்பில் மரணத்தின் வாசலில் போகிறவர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? கொஞ்சம் ஒரு செகண்டு தான் பிரதர், செகண்டு தான் சிஸ்டர், செகண்டு தான் பாஸ்டர், என் மரணத்தை சந்திச்சிருப்பேன். ஆனால் ஆண்டவர் தான் என்னை செஞ்சார், என் ஜீவனை பாதுகாத்தார் அப்படி சொல்லி நிறைய சாட்சி கேட்டுருக்குறோம். தெய்வ பிள்ளைகளுக்கு இப்படி தான் ஆண்டவர் செய்வார். அவர் செய்கிற மரண வாசல் ஆண்டவர் நாம் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்களை என்ன செய்வேன் விவரிப்பினட்டு தாவி சொல்கிறார். எத்தனையோ மரணங்களை சத்துரு கொண்டு வந்த போதிலும் கர்த்தர் அந்த மரணத்துக்கெல்லாம் விலைக்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்யறான், அவர் பாதுகாக்கிற கர்த்தராக இருக்கார். அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா இல்லையா? 100% உண்மை. நம்ம எத்தனையோ நான் வாகனத்தில் டூரில் போயிட்டு இருக்கிறேன், பைபாஸில் எதிர்ப்புற ஹைவேல போனால் கூட ஹைவேல எதிர்த்து வேகமாக வந்து நினைச்சாங்க. இப்போ மரணம் எப்போ சம்பவிக்கணும்னு சொல்லல, அப்படிலாம் வருது. நான் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் இக்கட்டுகளுக்கும் மரணத்திற்கும் என்ன செய்யற நம்மளை விலைக்கு ஒவ்வொரு நாள் நம்ம குடும்பத்தை நம்ம பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆமேன்னு சொல்லுவீங்களா? இது தேவ கிருபை. இதுதான் கிருபை தேவம். அதாவது பிள்ளைகளை கிருபை எப்போயும் சூழ்ந்துருக்குன்னு சொல்கிறேன். சூழ்ந்து கொள்ளு கிருபைங்கிறத தான் உங்கள் மத்தியில் சில வார்த்தைகளை உங்களோட மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். சரியான நேரத்தில் முடிச்சிருவேன். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. நான் என்ன சொல்லுவேன், இப்படியாக நம்ம கிருபை இல்லை என்றால் அவ்வளோதான் நம்ம எல்லாம். சகிதம் அதே சொல்கிறாரு, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபை. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த நாளை காண்பது கிருபை. இந்த கிருபையில் தான் நீங்கள் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் கிருபை இல்லை என்றால் ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. அது ஒரு பக்தமா, உங்கள் கிருபை இல்லாமல் வாழ முடியாதையா, உங்கள் கிருபை இல்லாமல் வாழ தெரியாதையா, நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் இழைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் இழைப்பதும் உங்க கிருபைதானப்பா, நான் நிற்பதும் இழைப்பதும் உங்க கிருபைதானப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஒரு கிருபை நம்ம சூழ்ந்திருக்கலன்னா சத்துரு பிசாசு பொல்லாத மனிதர்கள் நம்ம விழுங்கலாமனு எப்போ விழுங்கலாமோன்னு வகை தேடி சுட்டி கொண்டே இருக்கிறான். தெரியுங்களா? யோபுவை சுற்றில ஒரு கிருபை, இந்த பாதுகாப்பு இருந்தனால தான் யோபுவோட வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் சுற்றி வேலி, அந்த கிருபங்கிற வேலி இருக்கிறதுனால தான் நம்ம வாகனம் போகும்போது கூட கர்த்தர் அந்த இதுக்கெல்லாம் வெளிச்சாரு, சத்துருடைய காரியங்களுக்கெல்லாம் விலைக்கு நம்மளை காக்கிறார். ஆமாம், போய் சமாதானப்படுத்துமா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய கிருபை தான் நம்ம இது வரைக்கும் நம்ம நடத்துனது. அவருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா நம்ம எப்பொழுதும் நினைச்சிருப்போம், மறைச்சிருப்போம். நான் சொல்ல ஸ்ரீரங்கத்தில் ஒரு சகோதரி சாக வேண்டிய வயசே கிடையாது, திடீர்னு ஹார்ட் அட்டாக். அந்த ஐயா அப்படியே டிரைவர், கார் ஓட்டுற டிரைவர், 2 வாலிப பசங்க அப்படியே என்னை பார்த்தவொன்னே மனசு வேதனைப்படுறாரு. அவர் நான் என்ன சொல்லி ஆறுதல் சொல்ல முடியல. ஐயா கவலைப்படாதீங்க ஐயா, இயேசுவை நம்புங்க. பாருங்களேன், அந்த விக்டோரியா அந்த நம்ம இதில் நம்ம
என்ன சொல்கிறது தெருவுனா மார்க்கெட்டுக்கு போகிற வழியில் அந்த சந்தில் இருக்கிறாங்க அந்த ஐயா. நல்ல ஒரு டைப்பு, ஒரு புறஜாதி மனுஷன் தான், நல்ல இயேசுவை நேசிப்பார். நானும் பல சுவிசேஷம் சொல்லியிருக்கிறேன். இப்படி மனுஷனுடைய வாழ்க்கை இப்படி நடந்து கொண்டு இருக்குது. சரி, வாசிக்கலாமா? சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை நம்ம தியானத்துக்கென்று சுருக்கமாக நம்ம தேவனுடைய வார்த்தையை நாளில் பார்க்க அந்த கிருபையை நம்ம என்ன செய்ய போகிறோம். ஒரு கிருபை எனக்கு என்னென்ன செய்கிறது? சங்கீதம் 32:10 வேதனைகள் உண்டு. அது கடைசியில் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபைன்னா என்னங்க? தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கறதா கிருபை. ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நமக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்துக்கிறார். தெரியுங்களா? நமக்கு அந்த கிருபைனா தான் ஒவ்வொரு நாளும் நினைச்சிடும். அவருடைய இறக்கம், கிருபைன்றது கிரேஸ். நம்ம கிருபையின் தேவன். அந்த கிரேஸ் இருக்கிறதுனால தான் நீங்கள் நானும் இந்த நாளில் இப்படிப்பட்ட ஆண்டவர்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நடந்து கொண்டிருக்கிறோம். அவர் கிருபை தான். ஏன் என்றால் அவரை நம்பி இருக்கிறோம். அவரை நம்பி இருக்கிறது தான் அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளும். அந்த வேத காலத்து கடைசி போது அதான் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ, ஏன் அப்படி நம்பி இருக்கிறவனையோ உங்க போட்டிருக்கு? நம்பி இருக்கிறவர்களையும் போடலாமே. நம்பி இருக்கிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்போ கர்த்தரை நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் நான் நம்புகிறோம். நம்புறதுனால தான் கர்த்தரை நான் பேசுகிறோம். இந்த ஓய்வு நாளை ஆசரிக்கிறோம். ஓடி வந்து இங்கே தேவ சமூகத்தில் இன்னும் நம்ம கிருபையை சம்பாதிக்க முடியும். நமக்கும் கிருபை, நம்ம பிள்ளைகளுக்கும் கிருபை, நம்ம குடும்பத்துக்கும், நம்ம வேலை பணித்தளத்துக்கும், நம்முடைய சரீரத்துக்கும் கிருபையை கர்த்தர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அதனால தான் பவுலை பார்த்து சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதுங்கிறாரு. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூரமாக இருக்குங்கிறாரு. இன்னைக்கு நிறைய பவுலுக்கே அப்படிப்பட்ட கிருபை தேவைப்படுதான் பாருங்களேன். அநேக பலவீனங்கள், பவுலுக்கு பயங்கரமான பலவீனம். எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்குதுங்கிறார். எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கு, என்னை உயர்த்தாதபடிக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அவர் என்ன சொல்றாரா? என் கிருபை உனக்கு போதும் பவுலே, உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணமாக இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் நானும் பலத்தோடு சுகத்தோடு இருக்கிறது என்னன்னு ஆகுதுங்களா? அவருடைய கிருபை தான். அம்மா இல்லையா? ஒரு கிருபை தான். அவர் நம்பி இருக்கிறோம். கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களுக்கு என்ன சூழ்ந்து கொள்ளும்? சுகம், பலன், ஆரோக்கியம், தீர்க்கம், எல்லா கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறதாக இருக்குது. அந்த சூழ்ந்து கொள்ளும் கிருபையில தான் நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு நாளும் அவரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமாம், மிக முக்கியமான காரியம் நீங்கள் நிறைய சொல்ல முடியும். இதில் சங்கீதத்தில் இப்போ 7 விதமான இதில் சொல்லப்பட்டிருக்கு. பாவ அறிக்கை சங்கீதம் சொல்லப்பட்டிருக்குது. இந்த தாவீது 7 விதமான சங்கீதத்தில் பாவ அறிக்கை சங்கீதம் எழுதப்பட்டிருக்குது. சங்கீதம் 6 குறிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சங்கீதம் 6ஆம் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா அந்த 38ஆம் சங்கீதம், சங்கீதம் 51, சங்கீதம் 102ஆம் சங்கீதம், சங்கீதம் 130ஆம் சங்கீதம், 143ஆம் சங்கீதம், இந்த 32ஆம் சங்கீதம் கூட அது பாவ சங்கீதம் அதுதான் ஆரம்பிக்குது. சங்கீதம் 32 நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ 1ஆம் வசனமே அதான் சொல்லப்பட்டிருக்குது. வாசித்து பார்த்தீங்கன்னாக்க, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஆமாம், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நம்ம மீறுதல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குது. ஆமேன் சொல்லுங்க. அவங்க தானே நம்ம மீறுதல், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், ஸ்தோத்திரம் நம்முடைய. அதனால தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்யறது? கிருபையினால நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமாம், அது நிச்சயம் இருக்குதா? பாவம் மன்னிப்புன்னு நிச்சயம் இருக்குதா இல்லையா? பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு ஒரு நிச்சயம் இருக்குதா இல்லையா? நமக்குள்ள நிச்சயம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இருந்தால் நம்ம எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். தயவுசெய்து சொல்கிறேன், இந்த பாவத்தின் வல்லமையை பொறுத்து நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் உனக்காக எனக்காக எல்லா பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்துட்டார். நம்ம விசுவாசிக்கிறோம். நாம் அடைய வேண்டிய தண்டனையை, இந்த பாவத்துக்கு உண்டான தண்டனையை அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கணும். அதாங்க நம்பணும். நம்பிக்கணும். நான் என்ன நம்பணும்? அவரை, என் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னோட சாபங்களை அவர் சுமந்து கொண்டார். அதை நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் நானும் விசுவாசிக்கணும். அதுதான் சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த சங்கீதம் 51, 32 மிக முக்கியமான சங்கீதங்கள். தெரியுங்களா? அது முக்கியமான சங்கீதங்களாக எழுதப்பட்டிருக்குது. இவைகள் எல்லாம் பாவத்திற்கு உட்பட்ட போது தாவீது எழுதப்பட்டதான வார்த்தைகளை பார்க்குறோம். அதனால தான் பாவத்தை குறித்து அறிவு என்ன செய்யணும்? பாவத்தை குறித்து அறிந்து எச்சரிக்கையாக இருக்கணும். நாம் நமது வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடங்கள் இருந்ததுங்களா? இந்த பாவ அறிக்கை, பாவ மன்னிப்பு, இது 3 மிகவும் முக்கியம். அந்த பாவ அறிக்கை இருக்கணும், முக்கியம். பாவ அறிக்கை வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உங்களுக்கு தெரியும், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்யணும். அது அறிக்கை செய்து
விட்டு விடுகிறவர்களோ. நீங்கள் யோசுவாவின் புத்தகத்திലേക്ക് வருவீங்களானால் யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆகான் என்பவன் அவன் செய்த பாவம் உங்களுக்கு வீட்டில் போய் அந்த அதிகாரம் முழுவதும் வாசிச்சு பாருங்க. எனக்கு அந்த கடந்த வாரத்தில் நான் வாசிட்டு இருக்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்குது 19ஆம் வசனத்தில் கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அது மகனே மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி. பாருங்களேன், நீ அறிக்கை பண்ணி அதை ஒழிக்காத. அதில் பாருங்களேன், அது சொல்கிறது காரணம் அறிக்கை பண்ண வேண்டும். நம்ம அறிக்கை செய்ய வேண்டிய காரியங்கள் இது இருக்குதா? நீங்கள் யார் அங்கே இருக்க மனுஷர்கிட்ட போய் நீங்கள் அறிக்கை வேண்டாம். ஆர்சி ரோமன் கேத்தலிக்கில் போய் ஃபாதர்கிட்ட போய் என்ன செய்வாங்க? நான் ஆர்சிலேருந்து ரசிக்கப்பட்டதுனால அங்கே ஃபாதர்கிட்ட போய் முட்டிக்கு போட்டு நம்ம செய்த என்ன செய்யணும்? தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நான் என்ன செய்தேன் அவங்களை அறிக்கை அவர்கிட்ட போய் அறிக்கை சொல்லணும். அவர் எல்லாத்தையும் கேட்பார். கேட்டுட்டு ஒரு சிலுவை போட்டு நீ போய் இந்த பரலோகத்து மந்திரத்தை இந்த விசுவாச அறிக்கை நீ போய் தந்தர சொல்லிட்டு போகும்பார். அது முடிஞ்சு போச்சு அவருடைய வேலை. ஆமாம், அவர் பாவத்தை அவர் நமக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்துட்றாரு. நீங்கள் போய் அதை போய் அதை செய்ய தந்தர சொல்லிட்டு போகணும். ஆனால் நம்ம பாவத்தை மன்னிக்கிறாரு. ஆனால் அவர் பாவத்தை யார் மன்னிக்கிறது? ரெண்டுக்கும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தானே. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்போ பாவங்களை நம்ம என்ன செய்யணும்? நீதிமொழிகளில் போட்டிருக்கு 28:13. ஆமாம், ஸ்தோத்திரம். அதனால தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமாம், ஸ்தோத்திரம். பாவம் மன்னிப்பு நிச்சயம் இல்லை என்றால் நான் பின்வாங்கி போயிடுவாங்க. பாவம் மன்னிக்கலையா? மன்னிக்கப்படல. பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா இல்லையா? மன்னிக்கப்பட்டிருக்கா இல்லையா? நான் இந்த அக்கிரமம் பண்ணேன், இந்த அநியாயம் பண்ணேன், ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானத்துக்கு முன்பாக நாம் இன்னும் எல்லாம் அதை நினச்சிக்கிட்டே இருக்குது. சில காரியம் மன்னிக்கப்பட்டுச்சா இல்லையா? நம்ம இப்படியே நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் பிசாசு அதை நினைச்சுவான். அது குற்ற உணர்வு கொடுத்துட்டே இருப்பான். தயவுசெய்து சொல்கிறேன், அந்த மாதிரி எண்ணங்களுக்குள்ள நீங்கள் நானும் இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் இயேசு ரத்தம் என்ன செய்யப்பட்டிருக்கு? மன்னிக்கப்பட்டிருக்கா இல்லையா? அது அதில் நீங்கள் நம்பணும். விசுவாசிக்கும் போது தான் கிருபை உங்களை என்ன சூழ்ந்து கொள்ளும். அதை நான் பின்வாங்கி ஒரு நாள் போக மாட்டோம். ஆமென் சொல்லுவோமா? அதனால தான் எவனுடைய பாவம் மீறிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமம் கர்த்தர் என்ன அவர் என்னல நான் பாவத்தை எல்லாம் முதுகுக்கு பின்னாடி போட்டாரா? முதுகுக்கு பின்னாடி போட்டுருக்கிறாரு, கடலின் ஆழத்தில் கொண்டு போட்டாங்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து நம்ம பாவங்களுக்கு சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், சுமந்தார் என்பதை நீங்கள் நான் என்ன செய்யணும்? மனப்பூர்வமாக முழுசாக விசுவாசிக்கணும், நம்பணும். அவர்களை தான் கர்த்தருக்கு அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். பேதுரு இயேசுவை மறுதலித்து பின்வாங்கி போயிட்டார். உங்களுக்கு தெரியும், அவர் மனம் கசந்து அழுதாராம். பேதுரு மனம் கசந்து அழுது என்ன செய்யறான்? தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அவர் பின்வாங்கி போனவர் தான். ஆனால் என்ன செய்யாரு? மறுபடியும் ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே நீ மன்னிங்கன்னு சொல்லி அழுதார், மனக்கசந்து அழுதார். உடனே அவர் என்ன செய்யப்பட்டிருக்கு? அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. குற்ற உணர்வுகள் நீங்கள் சங்கீதம் 32ஆம் சங்கீதத்தில் 3:5 வாசிங்களேன். 3, 4, 5 நம்ம வாசித்த சங்கீதத்தில் இந்த 32ஆம் சங்கீதம் 3, 4, 5 இந்த வசனத்தை ஒரு வாசிக்கப்படியாக கேட்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமாக வாசிக்கலாமா? என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு இருந்ததினால் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என்று தேவரீர் மன்னிச்சுட்டாரு. இதில் பாவ அறிக்கை செய்கிறாரு இல்லையா? பாருங்களேன், அது எப்படி சொல்கிறாரு? குற்ற உணர்வு வந்த போது தான் குற்ற உணர்வு நல்லா கவனிக்க. அந்த குற்றம் பண்ணிட்டோமே அந்த உணர்வு வரும்போது தான் அந்த பாவ அறிக்கை வரும். அந்த சங்கீதம் பார்த்தா சாவிது பாடின சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தில் பார்த்தோம் 3லேருந்து 5 வரைக்கும். ஒரு என்ன, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறதுனால என் எலும்புகள் வளர்ந்து போயிடுச்சான். பாருங்க அவன் எப்படி உணர்ற பாருங்க. அந்த உணர்வு வரும்போது தான் இதை குறித்து சொல்ல முடியும். இரவும் பகலும் என் மேல் உங்களோட கை பாரமாக இருந்ததுனால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிட்டு, என் அக்கிரமத்தை நான் உங்களுக்கு நினைச்சல மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு நினைச்சதேன். ஆமாம், இது வந்து நம்ம பற்பொழியில் சொல்கிற அவசியம் இல்லை. ஒரு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வீட்டில் போய் தனியாக உட்காந்து ஒரு பேப்பர் எடுத்து அதில் உங்கள் எல்லாத்தையும் லிஸ்ட்லாம் எழுதுங்களேன். எல்லாத்தையும் எழுதி உங்களுடைய விவரம் எல்லாத்தையும் எழுதி அதையெல்லாம் அது கீழே இயேசுவின் கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி எழுதிட்டு அதை எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுருங்க. எல்லாம் பிரேக் ஆனது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? பிரேக் எல்லாமே எல்லாம் பிரேக் பண்ணிட்டார் ஆண்டவர் சிலுவையில். அதுதான் நம்ம உணரணும். இந்த 2 நாட்களில் சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்த அன்பு எதுக்கு? இதுதாங்க. பாவ நிவர்த்தி செய்யும்படியாக தான் இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து நமக்காக உங்களுக்காக என்ன செய்யறான்? சிலுவையில் அவர் ரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த குற்ற உணவு இருந்தால்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யறோம்? உயிரோடு இருக்கிறோங்கிறது தெரியும்.
ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம அந்த குற்ற உணவு விஷயம் அது இருந்துட்டு தான் இருக்குது. கடைசி வரைக்கும் இந்த சுபாவம், கடைசி வரைக்கும் நம்ம மறிக்கிற வரைக்கும் இந்த குற்ற உணவு இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அது நம்ம பின்மாற்றத்தில் கொண்டு போகாது. நல்லா கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உணர்த்தப்படும் போது ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம உயிரோடு இருக்கிறது தான் அர்த்தம். ஆமாம், குற்ற உணவே இல்லைன்னா என்ன ஆகும்? ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போன வாழ்க்கையாக இருக்கும். நான் உயிரோடு தான் இருப்போம், நான் ஆத்மா செத்து போயிருமா. சரி, ஆனால் பல அந்த நிலைமையாக நம்ம வாழ்ந்துருவோம். தயவு செய்து நாம அந்த உணர்வு பாவ அறிக்கை செய்யும் போது தான் கிருபை நம்ம சூழ்ந்து கொண்டது என்று அதே சங்கீதக்காரன் சொல்றார். வாசிக்கிறோம். சங்கீதம் 51 சங்கீதத்தில் அதான் போட்டுருக்குது. பாவத்திற்கான துக்கத்தையும் அதற்கான அறிக்கையும் அவர் விவரிக்கிறத பார்க்குறோம். பாவத்துக்கான துக்கம், என் துக்கம் இது கிடைச்சது நமக்கு அறிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி சங்கீதக்காரன் 51 சங்கீதத்தை நீங்கள் முழுவதும் நீங்கள் நல்லா வாசிச்சு பாருங்க. தாவீது இந்த பாவத்தின் அறிக்கை எப்படி செய்யறார் பாருங்களேன். தேவரீர் உமக்கு விரோதமாக நினைச்சுதேன், கண்களுக்கு முன்பாக நினைச்சுதேன், பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீ பேசும்போது உன்னுடைய நீதி விளங்கவும், நீ நியாயத்துக்கும் போது உன்னுடைய பரிசுத்த அறிக்கை எடுக்கிறேன். அறிக்கை எடுக்கிறேங்கிறாரு, அறிக்கையிட்டார். அதனால தான் ஆண்டவர் தாவீதை எதிர்த்து கேட்ட தாசனாய் கர்த்தரவனை ஆசீர்வதித்தார். தெரியுங்களா? அல்லேலூயா சும்மா ஆமே. அதனால அந்த சங்கீதத்தில் நல்ல விவரமாக எழுதப்பட்டிருக்குது. மன்னிப்பை பெற்ற பின்பு கற்றுக்கொண்ட பாடத்தை செய்தது. 32 சங்கீதம் முழுவதும் மன்னிப்பை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் அந்த சங்கீதம் முழுவதும் செய்தது பாடம் விவரிக்குது. ஆனபடினால இன்றைக்கு அந்த கிருபை நம்ம சூழ்ந்து கொள்ளுதல வேண்டும். அந்த கிருபையை நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த கிருபையில வாழணும். சங்கீதம் 136 சங்கீதத்தில் நீங்கள் வருவீர்களானால் அந்த கிருபையை குறித்து 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. கிருபையை குறித்து 13 வசனம் 136 சங்கீதத்தில் எல்லாரும் வருவோமா? 136 சங்கீதம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எடுத்தவங்க பக்கம் சொல்லி அது நீங்கள் ஒருத்தர் வாசிக்க முடியாது கேட்குறேன். 755 பக்கம் எல்லாம் எடுத்துக்கிறேன். கர்த்தர் தயவு செய்து என்னோட கூட வர முடியாது கேட்குறேன். அல்லேலூயா. அதில் 13 வசனத்தை வாசிக்கிறேன். துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அது நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்தது சேனையும் சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். பாருங்க, அந்த 3 இடங்களுக்கு கிருபையை கொடுத்து அவர் என்ன சொல்றாரு? நிறைய இருக்குது. இந்த 3 இடங்களை நம்ம மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். சிவந்த சமுத்திரத்தில் சூழ்ந்து கொண்ட கிருபை. தேவ ஜனங்களை அந்த சிவந்த சமுத்திரத்தில் அந்த முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனின் சேனை. ஆனால் பார்வோனுடைய எண்ணங்கள் என்னன்னா, இவனை அழிக்கணும், இதோட க்ளோஸ் பண்ணும், இவன் சந்ததி எழுப்பக்கூடாது. இந்த திட்டத்தில் தான் நினைச்சான். அந்த பார்வோன் துரத்த நினைச்சான். ரதங்களோடும் குதிரைகளோடும் வீரர்களோடும் கடந்து வரதை பார்க்குறோம். ஆனால் நடந்த காரியம் நீங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த தேவ சமூகம் அவர்களை சொல்ல செய்தான். கிருபை அவர்களை சூழ்ந்து கொண்டதுனால அவர்கள் என்ன செய்ய முடியல, தொட முடியல. முன்னாடி பாதுகாக்கிறாரு ஆண்டவர், பின்னாடி பாதுகாக்கிறாரு. அதான் ஆமென் சொல்லுங்களா? ஒரு தேவ பிள்ளையை கிருபை சூழ்ந்து கொண்டு இருந்தா நீங்க போகும்போது உங்களுக்கு முன்னாடி தூதனானவர் கடந்து போறாரு. நீங்க விசுவாசிக்கிறீங்களா, நம்புறீங்களா? ஆமென் சொல்ல முடியுங்களா? அதான் சொல்லப்பட்டிருக்கு. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போறாராம். நான் உள்ள போனீங்க பார்த்தீங்கன்னாக்க மீகால போட்டிருக்கு. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போறார். அப்ப நமக்கு முன்னா போகும்போது தேவ சித்தத்தின்படி அவருடைய வழியில நடந்து நம்ம எழுத போகும்போது கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய தூதனானவர் உங்களுக்கு முன்பாக எனக்கு முன்பாக கடந்து போகிறார். அது எப்படி உணர முடியும் தெரியல உங்களுக்கு. உணரணும். ஆண்டவர் எனக்கு முன்னாடி போறார். அதான் மோசே சொல்றாரு, ஆண்டவரே உங்களுடைய சமூகம் முன்னாடி போகலனா நான் அந்த இடத்துல போவேன், அந்த இடத்துல என்ன செய்வேனா, என்னை அனுப்பாதீங்க ஆண்டவரே. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். கர்த்தரை மகிமை உனக்கு பின்னாடி காக்கன்னு அவசரம் போட்டுருக்குது. அது சும்மா இல்லைங்க. அந்த சூழ்ந்து கொண்ட கிருபை செங்கடலுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை அந்த சூழ்ந்து கொண்ட கிருபை. பின்னாடி பார்வை டச் பண்ண முடியல. அமைச்சருக்கு பார்க்கலாம். எந்த சத்துருங்களை பின்னாடி உங்க பிள்ளைகளை தொட முடியாது. முன்னாடியும் பின்னாடியும் சரி, எந்த பிசாசோ எந்த பொல்லாத மனிதனோ உங்களை ஒன்று செய்யாது தொட ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. உண்மை அது. நீங்க அந்த யாத்திரா புத்தகத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 14 அதிகாரத்துல அந்த பார்வோனோடு கிட்ட வராத அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாராம், பின்னாடி ஒரு பெரிய அக்கினி சம்பத்தை இழிவு பண்ணி அந்த அவனுடைய சேனையும் அந்த பார்வோனுடைய சேனை நம்மளை கிட்ட வராத அளவுக்கு அது தடுத்து போட்டார் என்று எழுதப்பட்டிருக்குது. நீங்க வாசிச்சு அந்த 14 அதிகாரம் 14 ஆமா, அந்த வசனத்தை நீங்க பாருங்களேன். எகிப்தின் சேனையும் இஸ்ரவேல் சேனையும் கிட்ட வராத அளவுக்கு யாத்திராமத்தி புத்தகம்
இந்த வசனத்தில் உங்களுக்கு நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். 14 அதிகாரம். அல்லேலூயா. எழுத்துங்க. வாசிமா. சேனையும் ராமுழு ஒன்றோடு ஒன்று நடுவில் வந்தது. பாருங்களேன், எகிப்து சேனையும் இஸ்ரவேல் சேனையும் ராமுழு ஒன்றோடு சேராதபடிக்கு அவை நடுவில் வந்தது. அது எகிப்தியருக்கு எப்படி இருந்ததுதான்? அந்தகாரமா இருந்தது. ஆனா இஸ்ரவேலுக்கு என்னதான்? வெளிச்சமா. கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காப்பாரு. உங்களுக்கு மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை. உங்க வேலை செய்யற இடத்துல, உங்கள் குடும்பத்துல, உங்க உறவுகள் மத்தியில, ரட்சிக்கப்படாத மத்தியில, உங்களுடைய நீங்க இருக்கிற வசிக்கிற இடத்துல உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பிப்பார். அது இல்லைங்களா? அவங்க நீங்க நினைக்கலாம் அவங்க செல்வ செருக்கா இருக்கிறாங்க, அவங்க முடிவெல்லாம் சற்று ஒரு நிமிடத்துல முடிஞ்சிடும். அவங்க முடிவு சட்டை நீங்க பார்த்தீங்கன்னா தேடி காண மாட்டீங்க. தெரியுங்களா? தேடி காண மாட்டீங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் நமக்கு உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த கிருபை தான் உங்களை நம்மை சூழ்ந்து கொள்ளுது. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. அது போட்டிருக்குது நெகேமியா 9 அதிகாரம் 31. நெகேமியா 9 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்க முடியாது கேட்கிறேன். அதை எப்படி பாருங்க, சூழ்ந்து கொண்ட கிருபையை பாருங்களேன், எப்படிதான் நடத்துறது பாருங்களேன். வாசிக்கலாமா? நெகேமியா புத்தகம் 9 அதிகாரம் 11 வசனம். அல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புத்தகத்துக்கு அடுத்தது பாருங்களேன். பக்கம் சொல்லுமா? எடுத்துட்டோம் 611 பாத்தீங்களா? 615 பக்கத்துல 9 அதிகாரம் 11 வசனம் வாசிமா. கால் நனையாமல் நடந்தார்கள். பாருங்களேன், எங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அந்த வசனம் தொடர்ச்சியா வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11:9 மறுபடியும் 9 அதிகாரம் 11 வசனம். மறுபடியும் வசனத்தை வாசிங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால், நல்ல கவனிக்க, கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள். வலுவான தண்ணீரிலே கல்லை போடுவது போல அவர்களை தொடர்ந்து வந்தவர்களை ஆழங்களில் போட்டு விட்டீர். அதாங்க கிருபை. ஹலோ, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கிருபை சூழ்ந்து கொள்ளும். கால் நனையாம ஏங்க செங்கடல் 2 நடுவே பிரிந்தாராம். இன்னைக்கு அந்த வல்லுநர்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இது நடந்துச்சு, எப்படி இது சாத்தியமானது. அந்த தண்ணி மழை பெஞ்ச தண்ணி நின்று வத்தினாவே அதில் சகதியாகும், சேராகும், கால் வைக்க முடியாது. அவங்க வெட்டாந்திரை நடந்தது போல நடந்தார்கள் போட்டிருக்குது. கால் நனையாமல் நடந்தார்களாம். உங்களுக்கு எனக்கு நல்ல ஒரு பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பாதையை சத்துரு அடைச்சி வச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் தூதனானவர் உனக்கு முன்பாக போகும் பொழுது அந்த தடைகள் கர்த்தர் விலகும். அந்த தடைகள் விலகும் போது நீ சும்மா சாதாரணமா நீ நடந்து போவ, நெருக்கத்தில் நடந்து போக மாட்டோம். ஆமென் சொல்லுமா? இங்கிட்டும் அங்கிட்டு ஜலம் பதிலாக இருந்தது. ஆனா அவருடைய தொடரல. சத்துரு வரட்டும், கர்த்தர் லேட் பண்ணார், நீ முன்னாடி போப்பா, வரட்டும், அவனை அனுமதிப்பாரு. அவனையும் உள்ள விட்டாரு. நீங்க படிச்சு பார்த்தீங்க யாத்திராமத்துல, அந்த அந்த பார்வனி சேனைகளும் அவனுடைய எல்லா சர்வ சேனைகளும் அந்த சமுத்திரத்தின் வழியாக கடந்து வருவதற்கு அனுமதி கொடுத்தாரு. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு பிரச்சனையை அனுமதிப்பாரு. சில போராட்டங்களை அனுமதிச்சாலும் அதை நினைக்கலாம், ஐயோ அவ்வளவு பின்னாடி தொடர்ந்து வருது, இது முடிவே இல்லையா நினைக்கலாம். ஆண்டவர் வளர விடுவார், வர விட்டு கடைசி மட்டும் இம்மட்டுமா மிஞ்சி வராதேங்கிற ஒரு எல்லையை கர்த்தர் சத்துருவுக்கு வைப்பார். உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாக்குவார். அவர்களை அப்படியே சமுத்திரம் மூடிக்கொண்டதான். நான் தொடர்வேன், பிடிப்பேன், அவனை கொண்டு போய் மறுபடியும் நான் அடிமைத்தனத்தில் கொண்டு போய் போடுவேன்னு சொல்லி அவன் கங்கனை கட்டி கொண்டு பார்வன் பின் தொடர்ந்தான். கத்து விட்டாருங்க, அனுமதிச்சாதான். ஆனா ஒரு நேரம் வந்தது, ஒரு சூழ்நிலை வந்தது. மோசே கருத்துல உள்ள கோடை நீட்டினார். மறுபடியும் எல்லாத்தையும் ஒருத்தர் இந்த காண்கிற எகிப்தியனே இனி நீ காண்பது இல்லை என்று சொல்லி, அதாங்க கிருபை. நீ கர்த்தரை நம்பி இருக்கிறலையோ சொல்ல மாட்டீங்களா? கிருபை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. ஆமா, சிவந்த சமுத்திரத்தில் சூழ்ந்து கொண்ட கிருபை. கால் நனையாமல் நடந்தார்களாம். அவங்க போட்டுக்கிற செருப்பு கொஞ்சம் கூட சகதியாகல. வெட்டாத நடக்க முடியும். நீ அழகா நடப்பீங்க, பிரச்சனை நடப்பீங்க, போராட்டம் நடப்பீங்க. எப்படி பாச இதெல்லாம் பேச முடியுது நீங்க நினைச்சீங்களா? சொல்லி நினைக்கலாம். அதுதாங்க கிருபை. கர்த்தர் இந்த உலகத்துல நம்மளை அப்படிதான் நடக்க வைப்பாரு. நீதிமானை ஆண்டவர் எப்படி அவர் நம்பி இருக்கிற பிள்ளைகளை எவ்வளவாய் ஆசீர்வாதமா நடத்துவார் தெரியுங்களா? எவ்வளவு சொகுசா நடத்துவார் தெரியுங்களா?
அவரை நம்பி மட்டும் இருங்க. கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையில் மட்டும் விலகி போயிடாதீங்க. என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன அதெல்லாம் ஒரு பக்கம் தூரம் ஒதுக்குங்க. அதெல்லாம் ஒதுக்கிட்டு அவரை நம்பி இருக்காரு. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கிருபை சூழ்ந்து கொள்ளும், ஆசீர்வாதம் சூழ்ந்து கொள்ளும். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமே ஆமே. எபிரேயர் 11:29 சொல்கிறது, வாசிக்கலாமா? அல்லேலூயா. கால் நனையாமல் நடந்தார்கள். யாத்ராகமம் 15:19 வெட்டாந்தரையில் நடந்தால் போட்டிருக்கு. யாத்ராகமம் அதை வாசிச்சுமா? யாத்ராகமம் 15:19 வாசிக்கிறேன். இந்த 3 விதமான கிருபையை குறித்து பார்க்குறேன் பாருங்களேன். வாசிக்க. யாத்ராகமம் 15:19, இன்னொருத்தர் 11:29. எபிரேயர் ரதங்களோடும் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேலின் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே. ஆமென். கரங்களை கர்த்தர் மகிமைப்படுத்த முடியுமா? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஒரு வழி நீ நினைக்கலாம், இடுக்கமான வழின்னு நினைக்கலாம், தடையா இருக்குன்னு நினைக்கலாம். அந்த வழியை கர்த்தர் தூதனான முன்னாடி போய் தடையை நீக்கும் போது, அந்த வழியை நடக்கும் போது முதலாவது கால் நனையாமல் நடந்தார்கள், வெட்டாந்தரையில் நடந்தார்கள். எபிரேயர் புஸ்தகம் 11:29 சொல்கிறது. நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இந்த விசுவாச பட்டியலில் போட்டிருக்குது. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரவழியாய் நடந்து போனார்கள். உலர்ந்த ஒரு தரவழி. அது எப்படிங்க உலர்ந்திருக்கும்? அந்த அவ்வளவு செங்கடலில் எப்படிங்க இருக்கும்? நீங்கள் கடல் ஆழத்தில் போய் நீங்கள் பார்த்துங்க. இந்த சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கடல் ஆழத்தை போய் காட்டுவாங்க. அங்கே போய் முத்து எடுப்பாங்க, சங்கு எடுப்பாங்க. எப்படி அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சகதி இருக்கும், புல் பூண்டு நிறையா இருக்கும். ரெண்டாக பிளந்து ஆண்டவர் செஞ்சார்னா வெட்டாந்தரையாக செய்வார். ஆண்டவர் செஞ்சார்னா கால் நனையாமல் நீங்கள் என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் கூட காலில் தனிப்படாது, வெட்டாந்தரையில் நடப்பீங்க. அல்லேலூயா. விசுவாசத்தில் நடந்தார்கள், கடந்தார்கள். நீ கடப்ப, இந்த கரையை நம்ம கடப்போம். இந்த கரையை எப்படி கடக்கிறீங்கன்னு நினைச்சிருக்கீங்களா? இந்த செங்கல் நான் எப்படி நான் கடந்து போகணும்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கிருபை நம்ம சூழ்ந்திருக்குது. உங்களை சூழ்ந்த கிருபை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் எல்லாவற்றையும் ஆண்டதுக்கு அந்த உங்களை சீல் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். அவரோட கிருபையினால சீல் பண்ணியிருக்கிறாரு. அவர் அனுமதி இல்லாமல் ஒன்றும் வராது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, அவர் தேவ அனுமதி இல்லாமல் சொல்லுங்க. என் வாழ்க்கையில, என் குடும்ப வாழ்க்கையில, என் பிள்ளைங்க வாழ்க்கையில, என் பிஸ்னஸ்ல, என்னுடைய ஊழியத்தில், எந்த சூழலும் அவர் கிருபை ஒரு நாள் என்ன செய்யாது, என்னை விட்டு விலகாது. அதனால சொல்ல, மலைகள் விலகினாலும் ஏசாயா 54:10 வசிக்க பார்க்கலாம். அந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபை தெரியுங்களா? நாம வசனத்தை வாசி நீங்க என்ன செய்யலாம்? சந்தோஷப்படலாம். ஏசாயா புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம் தான். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை, யார் கிருபை? என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். யார் நம்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறாருங்க. அதனால எல்லா சூழலையும் மாறுங்க, எல்லா வறட்சியும் மாறும். அந்த வறட்சி மாறும். ஆமே. வெட்டாந்தரை ஆண்டவர் உண்டாக்குவார். உனக்கு ஆண்டவர், நீங்கள் நினைக்கலாம் சமுத்திரத்தை நீங்கள் பெருசாக நினைக்கலாம். எதை நீங்கள் பெருசாக நினைக்கிறீங்களோ அதை ஆண்டவர் எல்லாம் என்ன செய்வார்? லேசான காரியமாக அது லகுவாக கடந்து போக செய்வார். நீங்கள் நினைக்கலாம் இந்த மலை எப்படி நான் கடந்து போக போகிறேன், இந்த செங்கல் எப்படி கடந்து போக போகிறேன், இந்த 2026 இந்த 3ஆம் மாதம் முடிய போது என்னோட வாழ்க்கையை, பிஸ்னஸில், என்னோட ஊழியத்தில், என்னுடைய பொருளாதாரத்தில், என்னோட சரீர அடிக்கடி பலவீனம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. பலவீனத்தை குறித்துலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. பலவீனத்தில் ஒன்று ஆண்டுடைய பலன் பரிபூர்ணமாக விளங்கும். பலவீனம் எவனு தன்னை பலவான் என்று சொல்ல கடவுள். ஆமீன் சொல்ல முடியுங்களா? ஏன்னா அவரை நம்பி இருக்கும்போது கிருபை நம்ம சூழ்ந்து கொள்வது. அந்த கிருபை நமக்கு போதும். ஆவியானவரும் பலப்படுத்துவார். பரிசுத்தாவி இடத்துல வரும்போது நீங்கள் நான் பலன் அடைந்து சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தாவி வரும்போது நான் பலன் அடைந்து நான் என்ன செய்வேன்? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமோ அவருக்கு பலனோடு சாட்சியா இருப்பேன். அவருக்கு பலனோடு சாட்சியா இருப்பேன். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அதனால் எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42-43 மட்டும் நான் வாசித்து நான் முடிக்கணும்னு விரும்புகிறேன். அல்லேலூயா. வாசிக்கலாமா?
எனக்கு வாங்க அந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 11 டைம் முடிய போகுது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42 43 எடுத்துக்கலாம். கர்த்தர் நல்லவர். 1 ராஜாக்கள் பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிறகுத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து நல்லா எப்படிலாம் ஜெபம் பண்றா பாருங்க. எலியா தரையிலே பணிந்து தன் முழங்காலில் படர் குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திரமாய் பார். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன் நீ போய் ஆகாயை நோக்கி மழை உண்மை தடைப்படாதபடிக்கு நீ என்ன செய்ய, சீக்கிரமா ஓடி போ, மழை வரப்போகுது, சீக்கிரம் ஓடுகிறாரு. நல்ல கவனிக்கணும். இந்த வசனத்தை படிச்சீங்கன்னா 41 நீங்கள் படிச்சீங்கன்னா என்ன தெரிய மாட்டிருக்கு. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, இதில் ஏன் சொல்கிறார் இந்த எலியா? அதே நீங்கள் 1ஆம் வசனத்தை பாருங்களேன். 18:1 கிளையாத்திலோ குடிகளிலே திஸ்பீனாகிய அநேக நாள் சென்று 18:1 காண்பி நான் தேசத்துமே என்ன செய்வேன் பாருங்களேன். தேசமே அங்கே மழை பெய்யறதுக்கு சான்ஸே கிடையாது. வறட்சி, பயங்கரமான வறட்சி. அந்த மழை இல்லை. ஆனால் அங்கே போட்டு நம்ம படித்த பார்த்தீங்களா இப்போ அந்த பகுதியில் அந்த 18ஆம் அதிகாரத்தில் அங்கே நீ என்ன செய், எலியா ஆகாபை நோக்கி நீ போய் போஜனமானம் பண்ண பெருமழை இளைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாபு போஜனமானம் பண்ண போனான். ஆனால் பின்பு எலியா கர்மேல் பர்வதத்துடைய சகரத்து மேல் ஏறி தரையிலே பணிந்து, ஹலோ எப்படிங்க அது எப்படிங்க, தரையிலே பணிந்து கால் எங்கே படுதான், முழங்காலில் படுத போட்டிருக்கு பாருங்களேன். அவன் என்ன செய்ய, தன் முழங்கால் பட எப்படி தொழுது கொள்றான் பாருங்க தேவனை. ஒரு தீர்க்கதரிசி, எலியா தீர்க்கதரிசி. நல்லா கவனிக்க தயவு செய்து. நீங்கள் பிராமணர்லாம் போய் பாருங்களேன், அவங்க எப்படி தொழுது கொள்றாங்க பாருங்களேன். ஒன்றும் இல்லை, நேற்று முஸ்லீம் பண்டிகை எல்லாம் பிரியாணி சாப்பிட்ருப்பாங்க. ஆமாம், அவங்களாம் தொழுது கொள்றதை பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன செய்வாங்க, அப்படியே அவங்களோட மற்ற காரியம் பார்க்காதீங்க, தொழுது கொள்றதை மட்டும் பாருங்களேன். மற்ற காரியம்லாம் அவங்க எப்படி 5 காரியத்தை மட்டும் கரெக்டாக செஞ்சுருவாங்க. அதில் ஒரு 5 காரியம் சரியாக செய்வாங்க. மற்ற காரியத்தில் நான் சொல்ல விரும்புது. ஆனால் அவங்களை தொழுது கொடுத்த மட்டும் அந்த முறையை பாருங்களேன். ஏன்னா அவங்க வீட்டுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா, முஸ்லீம் வீட்டுக்கு காலையில் போயிருக்கீங்களா, நீங்கள் போயிருப்பீங்க. போனவங்க என்ன செய்வாங்க, தண்ணி கொடுப்பாங்கம்மா. போனவனே வீட்டுக்கு முஸ்லீம் வீட்டுக்கு போய் பாருங்களேன், தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. கேட்கவே வேணாம், நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க. வீட்டுக்கு போனீங்கன்னா உடனே தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. முஸ்லீம் வீட்டுக்கு போய் இந்த மாதிரி போனது இல்லையா, போங்க. அவங்களாம் வந்து அவங்க நம்ம சகோதரர் தான். அதுக்கு ஈரோடில் ஒரு முஸ்லீம் விட விடாங்க கேட்போமா. ஆமாம், தோத்திரம். அவங்களாம் அந்த அளவுக்கு மரணங்களை உபசரிப்பாங்க. வீட்டுக்கு ஒரு யார் வந்தாலும் சரி, அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஜாதி மதம் கடந்து யாராக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்தாங்கன்னா தண்ணி கொடுத்து முதல்ல பேசிட்டு இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க. அது அம்மையை சொல்ல மாட்டீங்களா? பாருங்களேன், நான் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, அவங்க தன் முகம் முழங்காலில் பட குனிந்து அம்மை சொல்லுமா. அப்படி என்னைக்காவது ஜெபம் பண்ணிருக்கீங்களா? இடுப்பு எலும்பு நொறுங்க நான் ஜெபித்தேன் இறைமையா. இடுப்பு எலும்பு நொறுங்கம்மா. ஆமாம், என் தலை தண்ணீர் கண்கள் கண்ணீர் குளமானால் நலமாக இருக்குமே. ஜெபத்தில் எப்படின்னா கண்ணீரோடு ஜெபம் பண்ணுற இறைமையா. இன்னைக்கு நீங்கள் நானும் எப்படி ஜெபம் பண்ணுறோம்? அப்புறம் எப்படி கிருபை சூழ்ந்து கொள்ளும்? கிருபை வேணுமா? அதுக்கு நான் வருத்தி விலை வாங்க சொல்ல. நீ நடந்து வா, செருப்படாத வா, இங்கிட்டு குத்தி அங்கிட்டு குத்தி ஏறப்படாத வா, ஏறப்படாத மாதிரி வா, அப்படி வா, இப்படி வாலாம் சொல்லல. நம்ம இருக்கிற இடத்துல தோத்திரம் போட்டு நல்லா இருக்கிறீங்க. ஆண்டவர் நல்லா படித்து கொண்டாலும் போதும், கிருபை உங்களை நீ சூழ்ந்து கொள்ளும். அது சொல்லப்பட்டிருக்கு. மழைக்காக எப்படி 7 தரம் ஜோமனாரு 7ஆம் தரம் நடந்தது கசப்பானதுங்களா. ஒரு உள்ளங்கை மேகம். ஹலோ, ஒன்றுமே தெரியல நினைக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே தெரியல பாஸ்டர், ஒன்றுமே இன்ன வரைக்கும் அந்த அறிகுறியே இல்லாமல் இருக்குது. ஒரு உள்ளங்கை மேகம் தெரிய போகுது. ஒரு உள்ளங்கை மேகம் உங்களுக்கு வரப்போகுது. ஒரு பெருமழை இறைச்சலை கேட்க போறீங்க. உங்கள் 2026 வீடு கட்டுவீங்க. இந்த வருஷத்தில் உங்கள் வீடு கட்டப்படும். உங்கள் பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு மாறும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். அமைச்சர் மாட்டேங்கிறீங்க. உங்கள் வேலையில் பெரிய ஒரு உயர்வை கத்தர் உண்டு பண்ண போகிறார். இந்த வருஷத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை எழுதி வைத்துக்கிறேன். கத்தர் இந்த வருஷத்தில் செய்ய போகிற காரியங்களை ஒவ்வொன்றாக நடந்துட்டு இருக்குது.
காமாட்சிலாம் எழுப்பி சாட்சி சொல்லலாம். அவங்க வீடு பத்திரத்தை பண்ணியிருக்காங்க. வீடு தெரியும் ஆண்டுகளாக இந்த எதிர்பார்க்குற வாக்குத்த வசனம் நிறைய இருக்குது. அவங்க வீட்டுக்கு போனால் சாட்சி நிறைய சொல்கிறாங்க. இவ்வளோ சாட்சி நிறையா இருக்குது. இந்த வருஷம் நடந்த சம்பவம் அற்புதம் அதிசயம் நிறையா நடந்து கொண்டு இருக்குது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நிச்சயமாக கற்றுது. திருமண காரியங்களை கற்று ஒழுங்குபடுத்த போகிறா. வீடு கட்ட போகிறீங்க, சொந்த வீடு கட்டி முடிக்க போகிறீங்க. உங்களை எல்லா பிரச்சனையும் கற்று மாற்ற போகிறா. ஆமென் சொல்லுங்களா? ஒரு உள்ளகை மேகம் தெரிய போகுது. உள்ளகை மேகம் தான் பெருமழை சொரிந்தது. உங்கள் நம்புறீங்களா? நீங்கள் 7 தடவை போய் பாரு. விசுவாசம், ஜபமும் விசுவாசமும் ஒன்றா இருக்கும் பாருங்க. அங்கே ஜெபம் பண்ணுறாரு, போய் பாருங்கிறாரு. இந்த ஜபமும் விசுவாசமும் ஒன்றா இருக்கும். ஹலோ, ஆமாம் சொல்றீங்களா? பயம் இருக்கிறது விசுவாசம் இருக்காது. விசுவாசம் இருக்கிறதுல பயம் இருக்காது. ஆமாம் இல்லையா? அந்த ஜபமும் இருக்காது, விசுவாசமும் இருக்கு. அங்கே ஜெபம் பண்ணுறாரு, நீ போய் பாருப்பா. ஆகா, போய் பாரு. இன்னும் ஒன்றும் தெரியல. 7ஆம் முறை பார்க்கும்போது தான் அங்கே உள்ளக மேகம் தெரிகிறது. ஆமாம் சொல்றீங்களா? 7 பூரணத்தை குறிக்குது. 7 தடவை அவன் ஆண்டவர் அந்த கட்டத்தில் அவன் 7 தடவை வச்சுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஆமாம் சொல்றீங்களா? ஒரு உள்ளகை மேகம் வரப்போகுது. 2026 தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற காரியங்களே கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமாம், நீங்கள் வெட்டாந்திரையில் நடப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் நடந்த பாதை கடவுளாக இருக்கலாம். என் பாதையில் ரொம்ப நெருக்கமாக இருக்கலாம். நான் கடக்க முடியாம இருக்கலாம். கர்த்தர் கடக்க பண்ண போகிறார். இந்த பிரச்சனை மேலே நடக்க பண்ண போகிறார். அந்த பிரச்சனை மேலே பிரச்சனை எதுனாலும் சரி, அதை நீங்கள் கடந்து போவீர்கள், வெற்றி அடைவீர்கள். ஆமென் சொல்லுங்களா? ஆமென் சொல்லுங்களா? வேத சொல்லுகிறபடி அல்லேலூயா. கால் நடையாமல் நடக்க போறீங்க. இனி உங்க பிரச்சனை, உங்க காலில் எந்த ஒரு தூசி ஒட்டாது. உங்க காலில் எந்த ஒரு சத்துருடைய கிரியை வராது. ஆமென். வெட்டாந்திரையில விசுவாசத்திலே கடக்க போறோம். இதெல்லாம் எல்லாமே கிருபை. அல்லேலூயா. எல்லா கிருபையும் சூழ்ந்துள்ள போகிறது. ஆமென். அப்படியே கண்களை மூடுவோம். இருக்கிற கண்களை மூடி அந்த கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. இன்னும் அந்த ஒரு புதிய கிருபை இருக்கு தாங்க. அந்த கிருபை எப்படி கிடைக்கும்? அதிகாலை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். காலை தோறும் ஒரு கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அதிகாலை நேரம், காலை நேரத்தில் தான் கிருபை. ஆமென். அல்லேலூயா. 6 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடணும். 6 மணிக்குள்ள எல்லா கிருபையை பெற்றுக்கொள்ளும். 6 மணிக்கு மேலே தான் எந்த வெளியில் போய் எந்த மனுஷ முகத்தையும் பார்க்கணும். யார்கிட்ட பேசினாலும் கர்த்தருக்கு அப்புறம் தான் அது பேசணும். ஆமாம், முதல்ல ஆண்டவர்கிட்ட பேசணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் எல்லாம் யாவங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். முதலாவது கர்த்தரை தேடுவோம். கர்த்தரை சமூகத்தை நாடுங்க. ஆமென். கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். கிருபை உங்களை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, மலைகள் விலகி நாடும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும், உங்களை விட்டு எது போனாலும், என்ன நடந்தாலும், எதில் வந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. என் கிருபை உன்னை விட்டு, ஒரு பிள்ளைகளை விட்டு விலகாது, ஒரு குடும்பத்தை விட்டு விலகாது, ஒரு பொருளாதாரத்தை விட்டு விலகாது. என் கிருபை கையை வைத்து கண்களை முடிக்காம அப்படியே கிருபையை உயர்த்துவோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அல்லேலூயா. கிருபை 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 என்னை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரின் மகிழ்வோ களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரின் மகிழ்வோ களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அதுவே இந்த 3ஆம் மாதத்தில் அல்லேலூயா. இயேசுவே கையை வைத்து அப்படியே ஒப்புக் கொடுங்க. இயேசுவே உங்களுடைய கிருபை நீ சூழ்ந்து கொள்ளும். இந்த கிருபை எனக்கு என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். சொல்லுங்க பார்க்கலாம். என் குடும்பத்தை, என் வீட்டை, என்னுடைய ப்ராப்பர்ட்டி சொல்லுங்க. அவர் கிருபை இருந்தால் தான் அவங்க பாதுகாப்பு. யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுட்டி வேலை எடுத்தது கிருபை. அல்லேலூயா. அந்த கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள், கர்த்தரை மட்டும் நம்பி இருக்கிறவர்கள் தான் கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவரே, உம்மை நம்பிதான் வந்திருக்கிறோம். உம்மை நம்பிதான் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். முன்னாடி செங்கடல் இருக்குதா? பயப்படாதீங்க. விசுவாசத்தில் நம்ம கடப்போம், கால்நடையால் நடப்போம். வெட்டாந்திரையில உங்கள் கர்த்தர் உங்களை நடக்க பண்ணுவார். கர்த்தர் முன்பாக ஒரு சமூகம் கடந்து போகிறது. தடைகளை நீக்கப்படுகிற உனக்கு முன்பாக கடந்து போவார். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாடி காக்கும். ஆண்டவரே, கர்த்தரை உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு கிருபைக்கு ஒப்பு கொடுங்க. கிருபைக்கு ஒப்பு கொடுங்க. என் கடை வயதை ஒப்பு கொடுக்குறப்பா. அந்த கிருபைக்கு என்னை அர்ப்பணிக்கிறான். என்னை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். சொல்லுங்க. ஒரு மாற்றம் உண்டாக போகுது. 4ஆம் மாதத்தில் அநேக சாட்சிகளை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த போகிறார். கிருபை உங்களை வைத்து வைக்க போகிறது. இது வரைக்கும் நீங்க அறிந்திராத, கேட்கிறாத, பார்த்திராத, அனுபவித்திராத கிருபையை நாளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தேவனுடைய வல்லமையை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள்.
ஆமென் ஹalleluya. ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. உடைய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. உடைய கிருபையினாலே என்னை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே விசேஷித்த கிருபை, விசேஷித்த கிருபை தாவீதுக்கு கொடுத்த உன்னதமான கிருபை. அல்லேலூயா. ஒரு விசேஷ கிருபையினால் இப்படி பிள்ளைகளை மூடிக்கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே இதுவரைக்கும் போராடி கொண்டிருந்த, இதுவரைக்கும் பயமுறுத்தி கொண்டிருந்த இந்த சூழ்நிலை எப்பொழுது மாறும் என்று உடைய பிள்ளைகளை இயங்கிக் கொண்டிருந்த காரியம் இப்பொழுதே அது உங்களை விட்டு விலகுகிறது. ஆமென். அவர்களை காத்தலில் அவரை விட்டு விலகுகிறது. இனி கிருபையில நீங்க வாழ போறீங்க. இனி கிருபை உங்களை புதிய கிருபையினாலே கர்த்தர் உங்களை முடிசூட்ட போகிறார். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. ஆமென். இந்த கிருபையிற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆமாண்டவருடைய கிருபையை, கிருபையின் ஆவி உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். ஆமென், 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 ஆமென். ரிசீவ் பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆமாண்டவருடைய கிருபை எனக்கு தாங்க, அந்த கிருபை எனக்கு தாங்க என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்பும் கிருபையும் இரக்கம் இருந்தது ஆண்டவரே. ஆசிரியப்பட்டதான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த 3 மாதங்களுக்கு கர்த்தர் எங்களை கண்மணி போல எங்களை பாதுகாத்து நடத்துவத கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து உடைய புதிய கிருபையினாலே கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை ஒரு உள்ளங்கை மேகம், ஒரு உள்ளங்கை மேகம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நாளை காண்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளை அந்த கிருபை அப்படியாக கர்த்தரை சூழ்ந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. அதிசயங்களை காணப்படுங்கப்பா. எகிப்து நாட்களில் நடந்தது போல நான் உன்னை அதிசயங்களை காணப்பட வேண்டும் சொன்னீங்களே. பிள்ளைகளை அதிசயத்திற்கு அதிசய கிருபை நாளை கர்த்தரை விலக பண்ணுகிறதுக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், நம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சந்தோஷமும், சமாதானமும், பாதுகாப்பும், பராமரிப்பும், உள்ளங்கை மேகமும் வந்திருக்க பிள்ளைகளோடு, வர முடியாமல் இருக்க பிள்ளைகளோடு இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஒரு கரை கொடுத்து ஆமென். கிருபை பெற்றவர்களே வாழ்க, கிருபை பெற்றவர்களே வாழ்க, கிருபைகளோடு இருப்பதாக. வாழ்த்துக்கள். கர்த்தர் பெரிய கிருபையை பெற்றுக்கொண்டு போறீங்க. 4ஆம் மாதத்தில் அநேக சாட்சிகளை கொடுத்து நிறுத்த போறார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.